அன்பு மாணவ செல்வங்களுக்கும் அறிவார்ந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் கல்வி விதைகள் மற்றும் தமிழ் விதையின் கடிவான வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையும். இன்னைக்கு இந்த காணொலியில நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 8ஆம் வகுப்புக்கு தேவையான ஒரு காணொலி, 8ஆம் வகுப்பு தமிழ் பாடத்திற்கு தேவையான ஒரு காணொலி. அது என்ன காணொலி அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு முன்னாடி, இதுவரைக்கும் கல்வி விதைகள் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க. அதில் ஆளுங்கன்னு வரும், அந்த நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லி போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். ஓகே, நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டு வர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இந்த நேரத்தில் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். நேற்று நாம் இணைய வகுப்பில் எஸ்எஸ்எல்சி மார்க் அந்த ரிசல்ட்டை வந்து ஒரு பிடிஎஃப் காமிச்சோம். அதனுடைய எம்டி ஷீட்டை நான் உங்களுக்கு நீ போஸ்ட் பண்ணுறேன்னு சொல்கிறேன். அந்த எம்டி ஷீட்டில் எப்படி ஃபில்அப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிமைண்டராக மறுபடியும் அதை வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். அதில் வந்து நீங்கள் தெளிவாக அடித்தல் திருத்தல் இல்லாமல் எழுதி நீங்கள் ஒட்டி வச்சுக்கோங்க. நீங்கள் என்ன மார்க் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மார்க் நம்ம வந்து வாங்கலாம். அதற்கான தொடர் முயற்சிகளும் பயிற்சிகளும் இருந்தால் கண்டிப்பாக நம்மளால் முடியும். அந்த மார்க்கை மட்டும் நீங்கள் அதை ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் அதை ஒட்டி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இதனுடைய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. உங்களுக்கு தேவையான அனைத்து காணொலிகளும் தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். அதை நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ அந்த பிடிஎஃப்குள்ளே போயிடலாம். பாருங்கள், இது ரிசல்ட் ஓரியன்டாக நான் பாருங்கள் ஜூம் அவுட் பண்ணி காட்டுற பாருங்கள். ஓகேவா, இது மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நான் ஒவ்வொன்றா விளக்கம் சொல்லிடுறேன் பாருங்க. கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன். இந்த பாக்ஸ் எதுக்கு அப்படின்னா, இந்த பாக்ஸ் வராதவங்களுக்கு ஆக்சுவலாக நான் வந்து ஏன் பண்ணிக்கிறேன்னா, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ எடுத்து இதில் ஒட்டிக்கோங்க. இந்த பாக்ஸில் ஒட்டி வச்சுக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பிங்க் கலரில் இருக்கும், இன்னொன்று க்ரீன் கலரில் இருக்கும். ஏன்னா வந்து நமக்கு பாசிட்டிவ் எனர்ஜி தான் நமக்கு தேவை. அதனால் வந்து இந்த கலரை சூஸ் பண்ணி வச்சுக்கிறோம். இதெல்லாம் எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் ரிசல்ட்டு மார்ச் ஏப்ரல் 2025. இங்கே பாருங்கள், ஒரு முதல் டேஸ் இருக்கு இல்லையா, அந்த முதல் டேஸில் உங்கள் பேரை வந்து எழுதிக்கோங்க. இங்கே வந்து இந்த ப்ராக்கெட்டில் உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் எழுதிக்கோங்க. ஓகேவா. அடுத்து நீங்கள் தமிழில் என்ன மார்க் வாங்கணுமோ லாங்குவேஜில் இங்கே டோட்டல் மார்க்கில் இருக்கும், அதில் போட்டுக்கோங்க. இங்கிலீஷில் என்ன மார்க் வாங்கணுமோ அதை போட்டுக்கோங்க. மேக்ஸில் என்ன மார்க் வாங்கணுமோ அதை போட்டுக்கோங்க. சயின்ஸில் வந்து தியரிக்கும் ப்ராக்டிக்கலுக்கும் மார்க் போட்டுட்டு அப்புறம் அதோட டோட்டல் இங்கே போடுங்க. சோசியல் எத்தனை மார்க் வருமோ அதை வந்து இதில் போட்டுருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டோட்டலுங்கிறத ஃபுல் மார்க் போட்டுருங்க. நீங்கள் தியரிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த தமிழ், இங்கிலீஷு, மேக்ஸு, சயின்ஸு, சோசியலில் இந்த மார்க் என்ட்ரி போடுங்க. ப்ராக்டிக்கல் ஒன்று மட்டும் பார்த்தீங்கன்னா சயின்ஸுக்கு மட்டும்தான் வரும், வேறு எதுக்கு வராது. இந்த எல்லாத்துக்கும் நீங்கள் டேஷ் போட்டுக்கலாம். ஸோ இந்த ஒரு பிடிஎஃப் வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் பார்க்குற இடத்துலலாம் கலரில் எடுத்துக்கோங்க. மெயினாக ஒரு காப்பி வந்து கலர் எடுத்துக்கோங்க. மீதி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட் எடுத்துக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் எய்ம் பண்ணுற மார்க், அச்சீவ் பண்ணுற மார்க் இந்த எக்ஸாமில் நம்மளால் எழுத முடியும். ஸோ இது மாதிரியான காணொலிகள் தொடர்ந்து உங்களை ஊக்கப்படுத்தும். இந்த காணொலியை தொடர்ந்து பெற நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் அழுத்துங்க, ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருங்க. இதனுடைய பிடிஎஃப் வந்து இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அரசு பொதுத் தேர்வில் அனைவரும் தேர்ச்சி பெறுவதற்காக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மீண்டும் மற்றொரு காணொலியில் இது உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணிவிடுங்க. அவங்களும் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிட்டோம். நன்றி.